41 பேர் உயிரிழந்த சம்பவம் தொடர்பாக விசாரிப்பதற்காக ஆதவர்ஜுனா அலுவலகத்திற்கு காவல்துறையினர் வருகை தந்திருக்கிறார்கள். அதனை அண்மை செய்தியாக பார்க்கிறோம். கரூர் போலீசார் ஆதவர்ஜுனா அலுவலகத்திற்கு விசாரணைக்காக வந்திருக்கிறார்கள். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை நம்முடைய சிறப்பு செய்தியாளர் கோகுலிடம் கேட்கலாம். கோகுல், கரூர் போலீசார் ஆதவர்ஜுனா அலுவலகத்திற்கு வந்ததற்கான காரணம் என்ன? என்னென்ன கோணங்களில் விசாரணை நடத்தப்பட வாய்ப்புள்ளது? கரூரில் நடைபெற்ற இந்த பெரும் துயரத்துல 41 பேர் பரிதாபமாக உயிரிழந்த தொடர்பாக கரூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வர்றாங்க. ஏற்கனவே 2 பேர் இந்த வழக்கில் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இந்த வழக்குல அந்த கட்சியுடைய பொதுச் செயலாளர் ஆனந்த் மற்றும் இணை பொதுச் செயலர் சீட்டி நிர்மல்குமார் மீது ஏற்கனவே வழக்கெல்லாம் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக ஆதவர்ஜுனா தான் இந்த நிகழ்ச்சிக்கு பிரச்சார நிகழ்ச்சியுடைய திட்டமிடல் எல்லாம் செய்தது. அது மட்டும் இல்லாமல் அந்த தாவேகாவுடைய ஐடி பிரிவையும் இவர் தான் ஐடி விங்கையும் பார்த்துட்டு அந்த சிசிடிவி அதாவது ஃபுட்டேஜ் எல்லாம் ட்ரோன் காட்சிகள் எல்லாம் இவர் தான் எடுத்திருப்பதாக கூறப்படுகிறது. அந்த அடிப்படையில் கரூர் போலீசார் பல ஆதாரங்கள் இந்த வழக்கு தொடர்பாக திரட்டி வருகிறார்கள். ஏற்கனவே காவல்துறை எடுத்திருக்கக்கூடிய வீடியோ காட்சிகள், சமூக வலைதளங்களில் இருக்கக்கூடிய வீடியோ காட்சிகள், செல்போனில் இருக்கக்கூடிய வீடியோ காட்சிகள் எல்லாம் காவல்துறை கைப்பற்றி விசாரணை மேற்கொண்டு வரக்கூடிய நிலையில தாவேகாவுடைய ஐடி விங் எடுத்திருக்கக்கூடிய வீடியோ காட்சிகள்ல முழுமையாக அனைத்துமே காட்சிப்படுத்தப்பட்டிருக்கும் என்ற அடிப்படையில நேரடியாக அந்த ஐடி விங்கை நிர்வகிக்கக்கூடிய ஆதவர்ஜுனாவுடைய அலுவலகத்திற்கு வந்து ஒரு கடிதம் கொடுத்து அந்த காட்சிகள் அனைத்தையுமே காவல்துறை விசாரணைக்கு வேண்டும் என்ற ஒரு கடிதத்தை கொடுத்திருப்பதாக முதற்கட்ட தகவல் வெளியாகிறது. அந்த காட்சிகள் மூலம் முழுமையாக என்ன நடந்தது, எந்தெந்த பகுதிகளில் பிரச்சனைகள் இருந்தது, விதிமுறைகள் ஏதாவது மீறப்பட்டதா, நிபந்தனைகள் ஏதாவது மீறப்பட்டதா, எப்படி இந்த உயிரிழப்பு நடைபெற்றது, கூட்டம் எந்த பகுதியில் இருந்து வந்தது உள்ளிட்ட பல்வேறு ஆதாரங்களை திரட்டுவது இவர்கள் எடுத்திருக்கக்கூடிய முழு வீடியோ காட்சிகள் தான் பதிவு செய்திருப்பதாக கூறப்படுகிறது. விரிவான விவரங்களுக்கு நன்றி கோகுல்.